ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் படத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா, இப்படி ஒரு ஹாரர் படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால் கண்டிப்பான முறையில் பார்க்கவே முடியாது. ஏன், உலக திரைப்படத்தை பார்க்குறவங்களும் இந்த மாதிரி ஒரு ஹாரர் பேய் படத்தை கண்டிப்பான முறையில் பார்த்துருக்க முடியாது. என்னடா நான் ரொம்ப ஹைப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? உண்மை அதாங்க. இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்கிற பிரசன்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 3 வாரத்தில் இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டுமே இல்லாமல் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஷாட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்கில் தான் இருக்கும். நம்ம ஒரு நார்மல் கேமரா வச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு பிரம்மாண்டமோ வந்து மிகப்பெரிய ஒரு லைட்டிங் எஃபெக்ட்ஸோ விஎஃப்எக்ஸோ எதுவுமே கிடையாது. அதனால தான் இது என்டையர்லி எல்லா வகைத்திலுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இப்போ இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். நம்ம படத்தில் நம்ம ஹீரோன்னு சொல்ல முடியாது. ஒரு குடும்பம் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு தொழிலதிபராக இருக்கார். அந்த குடும்ப தலைவர் அவர் ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒரு பிரம்மாண்ட ஒரு வீட்டுக்கு புதுசாக ஃபேமிலியோட குடி வராங்க. இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்ச விஷயத்த பெயிண்டிங்கில் இருந்து வால்பேப்பர்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படி ஒரு தருணத்தில் அந்த பொண்ணு, ஒரு டீனேஜ் பொண்ணு வந்து என்ன அப்படின்னு கேட்டால், அதோட ரூமில் யாரோ நம்மளை தவிர வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஃபீல் வருது. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், அந்த ஃபீலை தனக்குள்ளே வச்சுக்குது. வீட்டில் அவள் அம்மா அப்பாட்ட சொல்லிக்க மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவள் அப்பா பயங்கர பிஸியான ஒரு பிஸ்னஸ் மேனு. அவள் அம்மாவுமே வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு பிஸியாக ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க. அண்ணனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் ஒரு கண்டுக்காத ஒரு கேரக்டரு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை போய் சொன்னோம் அப்படின்னா இதை பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணு இந்த விஷயத்த சொல்லாமே இருக்குது. ஆனால் இந்த பொண்ணுக்கு சில சம்பவங்கள் நடக்குது. அப்பயுமே இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் போய் வீட்டில் சொல்ல மாட்டேங்குது. பட் ஒரு தருணத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பமே ஒரு காட்சியை நேராக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது, சரி இந்த வீட்டில் ஏதோ வந்து ஒரு ஆவி இருக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு, இதில் இருந்து அவங்க வெளியில் வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டீவன் சோடர்பெர்க். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கிரிப்டுமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டு. முக்கியமாக இந்த படத்தோட மேக்கிங்கை பற்றி நான் சொல்லியே ஆகணும். அதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஒரு நார்மல் கேமரா செட்டப்பில் எப்படி நம்ம ஒரு வீடியோ எடுப்போமோ அதே மாதிரி தான் இந்த படமுமே, மொத்த படமுமே இருக்கும். எல்லாமே லாங் ஷாட்டு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு காட்சி இருக்குது அப்படின்னா அந்த காட்சியை நம்ம வந்து இப்போ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதை நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு முன்னாடி போய் நம்ம டேரெக்டாக கேமரா வச்சு நம்ம எடுப்போம். ஆனால் இவங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷாட்டு 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஷாட்டை ஒரு ஜன்னலுக்கு பின்னாடி மறைஞ்சு எடுத்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி எடுத்திருப்பாங்க அந்த வீடியோவை. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பொதுவாகவே நம்ம பேய் படத்தில், அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிவுட் மூவிஸு இல்லை நிறைய உலக திரைப்படங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேய் படத்தை ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தரும் சொல்லியிருப்பாங்க. பெரும்பாலும் நமக்கு பயமுறுத்துகிற காட்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் அது வந்து ஸ்பாய்லர் சொன்னால் அது நீங்கள் வந்து இது நீங்கள் பாருங்கள், இப்படி ஒரு படம் பேய் படமாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் சில உன்னிப்பான சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். அதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அது வந்து டைரக்டர் வந்து ரொம்ப அழகாகவே நிறைய படைப்புகள்லேருந்து ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பை வந்து கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அது வந்து மிகப்பெரிய படத்துக்கு வந்து ஒரு பலம். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள், அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஹாரர் பேய் படங்கள் எத்தனையோ பேய் படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இப்படி ஒரு பேய் படத்தை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அதனால் இந்த படத்தை வந்து ஒரு தனி இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது.
மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் சரி, இல்ல கொடூரமான பேய் படம் பார்க்குறவங்களுக்கும் சரி, இந்த படம் என்ன அப்படின்னு கேட்டா கண்டிப்பான முறையில ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு படம். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ அதனால தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது ஒரு தாழ்மையோட ரிக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.